பிரியாணி கூட பரவால்ல. பரோட்டா, கொத்து பரோட்டான்னு சாப்பிட்டுட்டு எப்படி டயட் இருக்க முடியும்? வெல்கம் டு டே 69. இன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு ஹோட்டல் பிரபுலேருந்து ஆர்டர் பண்ணேன். இங்க உள்ள பிரியாணி எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரு பிரியாணி, ஒரு சிக்கன் மஞ்சூரியன், 2 பீஸ் பரோட்டா, அப்புறம் ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா. இவ்வளவும் எனக்கும் என் தம்பிக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணேன். இது கூட அப்பளம், கிரேப்ஸ் போட்ட ரைத்தா அண்ட் சிக்கன் கிரேவியும் வந்துச்சு. இந்த ஹோட்டல் சாப்பாடு எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேவரட். இவ்வளோ சாப்பாட்டையும் ஒரே அடியா தட்டில் வச்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ திருப்தியா இருந்துச்சு. இங்க சீரக சம்பா பிரியாணில கேஷ்யூ நட்லாம் போட்டு செஞ்சிருப்பாங்க. கொத்து புரோட்டா ட்ரையா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த அவிச்ச முட்டையும் ரைத்தாவும் தவிர மீதி எல்லாமே ஹை கேலரி தான். முடிஞ்ச வரைக்கும் போர்ஷன் கண்ட்ரோல்ல சாப்பிடணும்னு நினைச்சேன். ஆனா கேலரி என் கண்ட்ரோல்லே இல்ல. கொத்து பரோட்டா சாப்பிட்டதே பெரிய தப்பு. இதுல பரோட்டா வேற பாதி எடுத்து சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா சாப்பிட்ட பிறகு சோடா மாதிரி எதுவும் குடிக்கணும்னு தோணுச்சு. டயட் கோக் கொஞ்சம் எடுத்து குடிச்சேன். ஈவினிங் டைம் கொஞ்சம் பசிச்சுது. மீதி இருந்த பரோட்டாவையும் கொஞ்சம் சிக்கன் மஞ்சூரியனும் வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்தேன். எனக்கும் கொஞ்சம் டெம்டிங்கா தான் இருந்துச்சு. பட் நிறைய கேலரிக்கு சாப்பிட்டோன்னு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால டம்ளர் மட்டும் பால் எடுத்து குடிச்சேன். ஈவினிங் மாமா வீட்டுக்கு வந்தேன். அங்க ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பழம் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன். டின்னருக்கு மத்தியானம் வாங்கின கொத்து பரோட்டாவே கொஞ்சம் இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் கிரில் சிக்கனும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு டின்னர் முடிச்சிட்டேன். வீட்டில் கொஞ்சம் ரம்புட்டான் பழம் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை கொஞ்சம் சாப்பிட்டேன். இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டதுனால தாறுமாறா நிறையவே சாப்பிட்டேன். அதனால இன்னைக்கு என்னால் கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.